த விண்டர் இஸ் கமிங் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஒரு சீரீஸ் தான் ஞாபகம் வரும். உங்களுக்கு அந்த சீரீஸோட பேரு ஞாபகம் வந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. த விண்டர் இஸ் கமிங். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட பேரு தி லாஸ்ட் விண்டர். தி லாஸ்ட் விண்டர். இதுதான் கடைசி குளிர்காலம். இதுக்கு பிறகு குளிர்காலமே வரப்போறது இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதைத்தான் படத்தோட பேராவே வச்சிருக்காங்க. 2006ல வந்த படம். என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அலாஸ்கா அமெரிக்காவோட வடக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பனி பிரதேசம். முழுக்க முழுக்க நேச்சுரலால அழகாவும் அடர்த்தியாவும் இருக்கிற ஒரு பெரிய லேண்ட் அது. அந்த அலாஸ்கால அண்டர் கிரவுண்ட்ல கச்சா எண்ணெய் கிடைக்குதான். கச்சா எண்ணெயில இருந்து தான் டீசல், பெட்ரோல், கேஸ் எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க. இது எல்லாத்தோட மூலதனம் அந்த கச்சா எண்ணெய்ங்கிறதா. கருப்பு தங்கம்னு வெளியில சொல்லுவாங்க. அவ்வளவு காஸ்ட்லி அது. 1968லயே நான் இப்ப சொன்ன அந்த அலாஸ்காவோட வடக்கு பக்கத்துல எண்ணெய் தயாரிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. 1968ல இருந்து எண்ணெய் உற்பத்தி நடந்துகிட்டு தான் இருக்குதா. எண்ணெயை நோண்டி எடுக்கிறது. அலாஸ்காவோட வடக்கு பக்கத்துல இப்படி இவங்க தோண்டி எடுக்கிற அந்த எண்ணெய் அங்க இருந்து அமெரிக்காவுக்கு 800 மைல் தூரத்துக்கு பெரிய பைப்பு போட்டு அந்த பைப்பு வழியா தான் இந்த எண்ணெய் கடத்தப்படுதான். அதே அலாஸ்காவோட இன்னொரு திசையில ANWR சொல்லுவாங்க அந்த ஏரியாவுக்கு. ஆர்க்டிக் நேஷனல் வைல்ட் லைஃப் ரெஃப்யூஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அத அந்த பீரியட்ல யாரும் தொடவே இல்ல. மனிதர்களே தொடாத பகுதியாக அந்த ரெஃப்யூஜி ஏரியா இருந்ததா. ஆனா 1986ல அந்த பக்கத்துல எண்ணெய் கிடைக்குங்கிற நம்பிக்கையில கிக் அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேஷன் கம்பெனி, எண்ணெய் தோன்ற கம்பெனி, லோக்கல் கவர்மெண்டோட ஒரு டீல போட்டு அங்க எண்ணெய் கிடைக்குமான்னு தோண்டி இருக்காங்க. எண்ணெய் கிணறு தோண்டுவதற்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு ஒரு தடவை ஒரு ஆழ்துளை கிணறு தோண்டி பார்த்தா தான் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ட்ரில்லிங் போட்டு பார்த்திருக்காங்க. அதுக்கு பிறகு அதெல்லாம் வேணான்னு எடுத்துட்டாங்க போல. அவங்க தோண்டின அந்த இடத்துல இப்போ நீங்க பாக்குறீங்களே இந்த வெள்ளை கலர் பாக்ஸ், ஒரு தூணு மாதிரி, இது இருக்கிற இடத்துல தான் ஒரு காலத்துல அந்த எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டதான். இப்போ அரசியல்வாதிகள் ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்துல மறுபடியும் நமக்கு எண்ணெய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா. எண்ணெய் ஏது காரணத்துக்காக தெரியல. 1986ல அந்த முயற்சி கைவிடப்பட்டது. மறுபடியும் நாம ஏன் ட்ரை பண்ண கூடாதுன்னு காங்கிரஸ் எல்லாம் ஓட்டு போட்டு அங்க மறுபடியும் எண்ணெய் கிணறு உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, எண்ணெய் ஆலையை உருவாக்கலாமான்னு செக் பண்ண போறாங்களா. உடனே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்னு ஒரு கோஷ்டி வரும்ல, இதனால என்ன சாதகம் பாதகம் எல்லாம் சொல்றதுக்கு, அந்த குரூப் பின்னாடி வந்து பிரச்சனை பண்றதுக்கு பதிலா நாமளே அவங்களை கூட்டுருவோம், ஒன்னாவே இந்த முயற்சியில ஈடுபடும் சொல்லி அந்த டீமையும் கூட சேர்த்திருக்காங்க. சோ என்ன தோண்ட ஆசைப்படுற அந்த கம்பெனி ஆட்கள் ஒரு பக்கம், இது நல்லபடியா முடியுமா, அதோட சாதக பாதகம் என்னங்கறத செக் பண்றதுக்காக ஆர்வலர்கள் ஒரு பக்கம், அப்புறம் சமைக்கிறவங்கன்னு ஒரு டீம் இந்த இடத்துக்கு வரப்போற டீம் அந்த இடத்தை சரியா கண்டுபிடிச்சு எண்ணெய் இருக்கிற அந்த ஏரியாவை மார்க் பண்ணணும். ஏற்கனவே தோண்ட அந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும், அதை மார்க் பண்ணணும். அப்புறம் ஒருவேளை எண்ணெய் கிடைச்சா அதை இங்க இருந்து அங்க கொண்டு போறதுக்கோ இல்ல ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறதுக்கு ரோடு முக்கியம். இங்க பார்த்தா முழுக்க முழுக்க ஐஸா தான் இருக்குது. சோ ஐஸ்லயே ஒரு ரோடு போடணும் நினைக்கிறாங்க. அப்படி ஐஸ்லயே ஒரு ரோடு போட்டாதான் அந்த ட்ரில்லிங் மெஷின் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படி ஒரு 10 வருஷம் ஆகுமா. ஃபர்ஸ்ட் ரோடு, அப்புறம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னா அப்ரூவல், அப்புறம் 10 வருஷத்துல தோண்டி கச்சா எண்ணெய் எடுக்கணும். அப்படி மட்டும் எடுத்துட்டா அமெரிக்கா இனி எண்ணெய்க்காக பெட்ரோலுக்காக வெளிநாடுகளை கையேந்தி நிக்காது. எரிபொருளுக்கு எந்த ஒரு நாட்டையும் நாம சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்படி பல விஷயங்களை ஒரு பிரசன்டேஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை ஒரு பையன் பாத்துக்கிட்டு இருக்கிறான். இதை பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த பையனோட பேரு மேக்ஸ்வெல். அப்புறம் தான் படத்தோட பேரு தி லாஸ்ட் விண்டர்னு போடுறாங்க. இப்போ அந்த ஏரியா பக்கம் தான் ஒரு குட்டி விமானம் பறந்துட்டு இருக்குது. ரோடு வசதி இன்னும் ரெடி ஆகல. ரெடி பண்ற சாத்தியக்கூறு இருக்கான்னு பாக்குறதுக்காகத்தான் டீமே வருது. ஏற்கனவே நிறைய பேரை இப்படி அந்த குட்டி விமானத்துல வந்து அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம மேக்ஸ்வெல்லும் வந்திருக்கான் ஏற்கனவே. அங்கங்க இந்த சிவப்பு கலர்ல கொடியை ஊனிட்டு சுத்தி முத்தி பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கான். வானத்துல பார்த்தா ஒரு குட்டி விமானம் பறந்து வந்துட்டு இருக்குது. அவ்வளவு பெரிய பனி பிரதேசத்துல நடுவுல சில பேர் வாழ்வதற்கு ஏத்தாப்புல வசதியோட கண்டெய்னர்ஸ் நிறைய இருக்குது. உள்ள அந்த பனியில போற மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. பனியில போற வண்டி எல்லாம் இருக்கும். இப்போ வண்டியில இருந்து யார் இறங்குறாரு அப்படின்னு பார்த்தா இந்த டீமோட ஹெட் பேரு ஈடா. அவர் இறங்குறார். ஈடு ஓஃப்மேன் வந்ததுமே ஒரு மீசக்காரரை தான் டீம்னு வரவேற்கிறார். அபி எங்கடா அப்படின்னு விசாரிக்கிறார். இவங்களோட டீம்ல தான் ஒரு பொண்ணு. இதோ இவதான். என்ன ஏன் ரூம் எடுத்துக்கிட்ட அப்படின்னு வந்து பேசுவான். ரூம் வேணும்னு கேட்பான். ரூமோட நீயும் வந்தா நல்லா இருக்குங்கிறான். கட்டி பிடிக்கிறான். நல்ல ஃப்ரெண்டுக போல தெரியுது. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கேங்கிறா அவ. இதுக்கு முன்னாடி ஒன்னா ஒர்க் பண்ணவங்க இப்ப மறுபடியும் ஒர்க் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அடுத்து சமயக்காரமா வர அந்த அம்மையும் கட்டி பிடிச்சு முத்தா கொடுத்துட்டு இருக்கான். போது நிறுத்துறா, இறக்கி விடுறா, சமைக்கணும்டா அப்படிங்கிறாப்ல. அப்புறம் நிறைய முடியோட ஒரு கூந்தலன் இருக்கிறான் பாருங்க. அவர் பேரு லீயா. சமையலுக்கு உதவி செய்ய, இவங்களுக்கு உதவி செய்யணும், எல்லா உதவியும் பாக்குறவர் ஒரு ஆல்ரவுண்டர். ஆமா எங்க என் மருமக பிள்ளைன்னு கேட்கிறாரு ஹெட். ஆமா ஹெட்டோட தூரத்து சொந்தம் மேக்ஸ்வெல். அவன் தான் அந்த கொடியை சுத்திக்கிட்டு அங்கங்க போற இடத்தெல்லாம் சொல்லிட்டு போனவன். இந்நேரம் அவன் வந்திருக்கணுமே, வரலையே அப்படிங்கிறாங்க இவங்க. அவங்க அப்பா எனக்கு நல்ல பழக்கம், அவனுக்காகவே அந்த புள்ளைய நான் கொஞ்சம் பாத்துக்கணுங்கிறாரு மாப்பிள்ளைய பத்தி. அந்த குட்டி விமானத்தை ஓட்டிட்டு வந்த பைலட் அவசரம் நான் கிளம்பணும்னு வேகமா அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். அப்புறம் ஆர்வலர்கள்ல அசிஸ்டன்ட் வந்துட்டான் போல. அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அபி. அசிஸ்டன்ட் இங்க இருக்கிறான். அப்ப ஆர்வலர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்க அவர்
அவர் வந்துருவாரு அப்படிங்கிறாரு அசிஸ்டன்ட். சாதக பாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 பேரையும் அனுப்புறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு ஹெட். வரும்போதே நிறைய சரக்கு வாங்கிட்டு வந்திருப்பார் போல. இங்க என்ன பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்டா இருக்குது வாங்குறதுக்கு, மீன் அது இதுன்னு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கிறாரு போல. யாரோ வராப்புல தெரியுது. யாருன்னு பார்த்தா அந்த ஆர்வலர் தான் வராரு, தாடிக்காரர். இவர் பேரு எட் பொலக். ஆளை பார்த்தாலே நம்ம ஹெட்டுக்கு பிடிக்கல. ஆனா தாடியும் நம்ம அபியும் லவ் பண்றாங்க போல தெரியுது. ஒரு 2 மாசமா இந்த மேட்டர் ஓடிட்டு இருக்குது போல. ஆனா இவங்க 2 பேரும் வேலை பார்க்குற அந்த டீம் ஆப்போசிட் டீம். ஒரு டீம் தொழில் வளர்ச்சி தான் முக்கியம், எங்க வேணாலும் என்ன தோண்டலாம்னு நினைக்கிறவங்க. நம்ம ஹெட் அபி இவங்க இருக்கிற மாதிரி. அவர் ஆர்வலரோ இதனால இயற்கைக்கு பாதகம்னு நினைக்கக்கூடிய ஆளு. இவங்க 2 பேருக்கு நடுவில் லவ்ங்கிறது அதிசயம் தான். அப்புறம் எல்லாம் ஜாலியா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு வெளியில போய் கேம் விளாடலாமேன்னு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்படி கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது 2 பேரும் எதுக்கு மோதிப்பாங்க. ஐயோ கவனிக்கலையேங்கிறாரு ஒருத்தர். ஒருத்தரோட மூக்குல நல்லா அடிபட்டுருச்சு போல. மூக்குல இருந்து ரத்த ஒழுகும். சரி உள்ள கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாம் உள்ள போயிட்டாங்க. மோதினவன் மாப்பிள்ள தான். அவ ஒரு மாதிரி வெளியில இருக்கிற அந்த காத்தை கவனிச்சிட்டு இருக்கா. எல்லாரும் தனித்தனியா இருக்க நம்ம ஆர்வலரும் அபியும் மட்டும் ஜாலியா இருக்காங்க, குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த வெளியில போன மாப்பிள்ள வந்திருப்பாரு. அப்புறம் தான் அவங்க கூட விளையாண்டுருப்பாரு. தெரியாதனமா இடிச்சுக்க மூக்குல ரத்தம் எல்லாம் வந்திருக்கும். வெளியிலேயே பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப வெளிப்பக்கம் வரான். இதையோ பாத்துட்டு இருக்கும்போது படு வேகமா ஏதோ விலங்குக கூட்டமா ஓடுறது போல அவனுக்கு தோணும். கட் பண்ணா தாடிக்காரர் முழிக்கிறார், ஆர்வலர் முழிக்கிறார். பக்கத்திலேயே அபியும் படுத்திருக்காங்க. 2 கொஞ்சம் பேசிட்டு இருக்குதுங்க. வெளியில பார்த்தா அவங்க பேசுறத நம்ம ஆளு கவனிக்கிறான் ஹெட். இந்த பக்கம் மறுபடியும் மாப்பிள்ள வெளியில போனோம். எல்லாத்தையும் போட்டு கிளம்ப போற சமயம் கிளவுஸ மறந்துருப்பான் போல. கிளவுஸ கொண்டு வந்து கொடுக்குறாரு நம்ம தாடிக்காரர் ஆர்வலர். வெளியில பார்த்தா அவ்வளவு குளிரா தெரியல, கொஞ்சம் வெப்பமா தான் இருக்குது. இதெல்லாம் அவசியம் இல்ல, இருந்தாலும் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு மாப்பிள்ள. இவன் என்ன கேக்குறான்னா 1986ல அப்ப அவங்க இந்த தோன்றதுக்காக ஏதோ முயற்சி பண்ணாங்க. அப்புறம் முடியாதுன்னு எல்லாத்தையும் ஒரு வெள்ளையில ஒரு பாக்ஸ வச்சுட்டு ஒரு தூணை வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அந்த பக்கம் ஒரு தடவை நான் போனேங்க, அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு மாப்பிள்ள விசாரிப்பான். கீழே என்ன ஒரு பைப்பு தான் இருக்குங்கிறாரு நம்ம தாடிக்காரர். பைப் இருக்கும், மூடுறதுக்கு திறக்கிறதுக்கு வால்வு இருக்குங்கிறாப்ல. அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு கேக்குறான். இவர் சிரிக்கிறாரு. தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறான். இவன் வேலையே அதான் போல. சுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்த்து மார்க் பண்ணணும், எது எங்க இருக்கு ஏது இருக்குன்ட்டு மேப் மாதிரி ரெடி பண்ணணும். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹெட் கூட வேலை பார்க்குற மீசக்காரன் மெக்கானிக் போல. மீசக்காரன் கூட ஏதோ பேசிட்டு இருக்கிறார். போயும் அந்த வேலையா அந்த பொண்ணு லவ் பண்ணணும் அப்படின்னு கான்ல இருக்கிறார். எல்லார்கிட்டயும் வாக்கி டாக்கி இருக்கும். ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துட்டே தான் போகணும். அப்படித்தான் இப்ப கூட நான் வெளியில கிளம்புறேன்னு நம்ம தாடிக்காரன் அப்டேட் கொடுத்துட்டு போறான். எதுக்கு தேவையில்லாம ஆர்வலர்கள் 2 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையில்லாம சம்பளம் கொடுத்து எல்லாம் வீணு தானங்கிறாப்ல ஹெட் பேசிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இயற்கையை மானிட்டர் பண்றதுக்காக சில பல டிராக்கிங் சிஸ்டத்தெல்லாம் செட் பண்ணிருப்பாங்க. ஒரு சின்ன கூடாரமும் இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கிறார். இருக்கிற ரீடிங் எல்லாம் எடுத்து நோட் பண்றார். ஒரு டைரி மாதிரி இருக்கும். அந்த நோட்ல நிறைய குறிப்புகளையும் எடுத்து வைக்கிறார். 26 டிகிரி இருந்தது, அடுத்து 31 டிகிரி ஆயிருக்கு, அடுத்து 40 டிகிரி ஆயிருக்கு. இங்க வெப்பநிலை கூறிட்டே போகுது போல. அதையெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பார். போன வாரத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ராடிக்கல் டெம்பரேச்சர் கூடி இருக்கிறது. 31 டிகிரிக்கு வெப்பம் இருக்குதான் போன தடவை இருந்தது. ஆனா இப்போ அது 36 டிகிரியா கூடி இருக்குதான். வெப்பநிலை கூட குறையான சூழலே மாறிக்கிட்டு இருக்குதான். இதெல்லாம் தரைக்கு மேல் பக்கத்துல. தரையோட ரீடிங் பார்த்தா கூட ஒரு 3ல இருந்து 7 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை கூடி இருக்குதான் தரையிலேயே. கடந்த 5 வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வெப்ப உயர்வுங்கிறது அதிகம். அதே சமயம் ஒரு காக்கா இந்த பக்கம் வரும். என்ன ஏரியா பக்கம் வர, இங்க இருக்கிற ஐட்டத்தை எல்லாம் தட்டி விட்டது நீதானா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பார். ஏதோ சோரெல்லாம் தூக்கி போறாரு பாத்துக்கங்க. அந்த பக்கம் பார்த்தா பனிவண்டியில ஏறி நம்ம மாப்பிள்ள வெளியில மானிட்டர் பண்றதுக்கா வருவான்ல, வழக்கம் போல வந்திருக்கான். அவனுக்கு அந்த வெள்ளத்தூணை பாக்குறதுலாம் ஆர்வம். ஒரு வெள்ளை பெட்டிங்கிறாங்க, அதை தான் பார்க்க வந்திருக்கான். அதை வந்து பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு மாரியா ஃபீல் ஆகுது. வானத்துல பார்த்தா ஒரு காக்கா மட்டும் தனியா பறக்குது. வாக்கி டாக்கில அந்த பக்கத்துல இருந்து மாப்பிள்ளைய கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் பேசுறது அங்க கேட்க மாட்டேங்கிறது, அவங்க பேசுறது இங்க கேட்க மாட்டேங்குது. சரின்னு அது கிட்ட வராங்க. அதையே உத்து பாக்குறான். என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, ஒரு மாரியா இருக்கிறான். கேமரா அங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு சுற்று வட்டாரத்துல ஒண்ணும் இல்லங்கிறாப்ல கேமரா போக்கஸ் பண்ணி காட்டிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா கூடாரத்துக்குள்ள ஓவரா காத்து வீசுதுங்க. ஒரு மாதிரி அரசியல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. வெளியில வந்து விழுவாரு நம்ம தாடி. வெளியில வந்து பார்த்தா நல்ல அமைதி. உள்ள மட்டும் ஏன் அப்படி சத்தம் கேட்டதுன்னு தெரியல. ஆனா அதே மாதிரி வெளியில வந்து பார்க்கும்போது ஏதோ விலங்குகளோட தடம் மாதிரி நிறைய தடம் இருக்குதுங்க. அவர் இருந்து அந்த கூடாரத்தை சுத்தி அந்த தடம் ரவுண்டா சுத்தி இருக்கிறத கவனிக்கலாம். அவ்வளவு வேகமா ஏதாவது சுத்தி இருக்குமோ, அதனாலதான் உள்ள காத்து பயங்கரமா வீசி இருக்குமோ, அதனாலதான் ஏதோ வித்தியாசமான சவுண்ட் கேட்டு இருக்குமோ தெரியல. வெளியில வந்து விழும்போது இவனுக்கு மயான அமைதி இருக்கிறது. இப்போ கிணறு எல்லாம் புதுசா தோண்டணும், வைக்கணும், ட்ரில்லிங் வண்டி எல்லாம் கொண்டு வரணும். ட்ரில்லிங் வண்டி ரொம்ப வெயிட்டா இருக்கும். பனி ரோடு போட்டாதான் கொண்டு வர முடியும். ஆனா வெப்பநிலை அதிகமா இருக்கிறதுனால ஐஸ் ரோடெல்லாம் போட முடியாதான். ஐஸ் ரோடு போறதுக்கு இன்னும் குளிர் நல்லா இருக்கணும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். ஆர்வலர் அசிஸ்டன்ட்டோ நல்ல வெப்பநிலை குறைஞ்சு பனிக்கட்டி உடையாதுங்கிற ரேஞ்சுக்கு இறுகி இருக்கிறாப்ல ஒரு சூழல் வரட்டும், அப்ப நாம ஐஸ் ரோடு போடுவோம், அப்புறம் உங்க ட்ரில்லிங் வண்டி எல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு அசிஸ்டன்ட். ஆனா தலைவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஹெட் ரோலகன் வண்டியில இதையே நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிக்கிறார். ரோலகன் வண்டினா என்னன்னா ROLLIGON கூகுள்ல இமேஜ் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். பெரிய ரோலர் வண்டி மாதிரி இருக்கும். இந்த வண்டி மண்ணிலையும் போகும், பனிலையும் போகும், தண்டவாளத்திலையும் போகும், தரையிலையும் போகும், மலையிலையும் போகும். ஏன்னா டயர் அந்த மாதிரி காத்துலயே ஃபில்
பண்ணிருப்பாங்களோ என்னவோ. ஆனாலும் வெயிட் உண்டு. டயர் அந்த ரேஞ்சுக்கு வளைஞ்சு கொடுக்கிற தன்மையோட இருக்கும். அதுல நம்ம ட்ரில்லிங் மிஷின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா என்னன்னு யோசிக்கிறார். ஆனா இப்படி இந்த மாதிரி வண்டிகள்ல கொண்டு வரணும்னா இதெல்லாம் ப்ராப்பரா அப்ரூவ் பண்ணப்படணும். அப்ரூவலுக்கெல்லாம் வெயிட் பண்றதுக்கு நம்ம கம்பெனி தயாராக இல்ல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவசரப்படுறாங்க, இந்த சீசனை மிஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்கிறாரு. ஆனாலும் இவங்க கேட்கிற இந்த அப்ரூவலுக்கு கையெழுத்து போட வேண்டியது யாருன்னு பார்த்தா நம்ம ஆர்வலர் தாடிக்காரர் தான். அவர்கிட்ட கையெழுத்து வாங்கன்னு சொல்லும்போது அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு, எசக பிசக்கா பேசாத, ஆள் கொஞ்சம் மாதிரிங்கிறாப்ல முன்னாடியே ஆளு நம்ம அபி சொல்லி வச்சுட்டா. அப்பதான் நம்ம மீசக்காரர் வந்து, எப்பா அவன் மருமக மேக்ஸ்வெல் போனவன் இன்னும் வரக்கானோ, இந்நேரம் வந்திருக்கணும், இல்ல வாக்கி டாக்கில அப்டேட் கொடுத்துருக்கணும், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறார். பார்த்தா அந்த பக்கத்துல தெரிச்சு ஒருத்தர் ஓடியாரு. யாரு? நம்ம தாடிக்காரர் ஆர்வலர் தான். என்ன அபி கிளம்பிட்டேன்னு கேட்க, ஏன் அந்த மாப்பிள்ள மேக்ஸ்வெல்ல காணாமப்பா, இன்னும் வரக்கானோ, அதான் வாக்கி டாக்கிலேயே ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாப்ல. இந்த அம்மா தேட போகுது போல. உங்ககிட்ட தனியா பேசணுவான்னு தாடியை கூட்டு போறாரு, ஆர்வலரை கூட்டு போறாரு. ஆர்வலர்கிட்ட இவரோட ஐடியா சொல்றாரு, இந்த மாதிரி இந்த வண்டியில நான் கொண்டு வர போறேன்னு. அது சம்பந்தமான அக்ரிமெண்ட் ஒன்னு இருக்குது, இதுல நீ கையெழுத்து போட்டனா வேலையை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லுவார். ஐஸ் ரோடு வாய்ப்பு இல்ல, இதுதான் ஒரே ஆப்ஷனுங்கிறாப்ல. கையெழுத்து போட்டு கொடுங்கறாப்ல. இங்க பாரு, நீ கேட்டதும் படிக்காம கொள்ளாமலாம் அப்படியே கையெழுத்து போட்டு போக முடியாது. படிக்கணும், அதுல எனக்கு ஒத்து வரணும், எல்லாம் கூடி வந்தா கையெழுத்து போடுவேன். கொஞ்ச நேரம் அவசரப்படாதீங்க, உங்க அவசரத்துக்கு என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு கிளம்பிட்டாரு ஆர்வலர். அடுத்து காண்டான ஹெட் மேலிடத்துக்கு போனை போட்டு, அவன் சரிப்பட்டு வர மாட்டான், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே மேலிடமா அங்க ஏதாவது முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா இன்னும் மாப்பிள்ள வீடு வந்து சேரல. பார்த்தா மேலிடத்துல இருந்து கால் வருதுங்க. யாருக்கு? நீ வரதா அட்டன் பண்றாரு நம்ம ஆர்வலருக்கு. போனை கொடுத்துட்டான். ஆர்வலர் அந்த பக்கத்துல அதே மேலிடத்துக்காரர்கிட்ட தான் பேசுறாங்க. அவங்க, உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, வர செவ்வாய்க்கிழமை இங்க வந்துடணும், ப்ரொமோஷனை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. சோ செவ்வாய்க்கிழமை இவங்க இருந்து கிளம்ப போறார். ஒத்து வந்து கையெழுத்து போறவங்கள வச்சுப்பாங்க, இல்லைங்கிற ஆளை தூக்கிடுவாங்க போல தெரியுது கம்பெனி ஆட்கள். அப்புறம் 1க்கு 2 வண்டி இங்க வந்துருச்சுங்க வீட்டுக்கு. போனவன் தேடி போனது ஒரு வண்டியில, ஆனா அவங்க திரும்பி வந்தது 2 வண்டி. என்னடா ஆயிடுச்சுன்னா, தான் போன இந்த பனிசருக்கு வண்டியவே கை விட்டு அவன் எங்கேயோ போயிட்டான் போல. ஆளா காணாம. வண்டி தான் இருந்துச்சு, வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம், வாக்கி டாக்கிலையும் பிடிக்க முடியல, என்னாச்சு ஏதாச்சும் தெரியலன்னு எல்லாம் கவலைப்பட்டு இருக்காங்க. சரி, நம்ம பிளைட்டுக்கு போன போட்டு அந்த குட்டி விமானத்தின் மூலமா நாம வானத்திலேயே வட்டமிட்டு அவனை தேடி பார்க்கலாமா, ஒரு சர்ச் பண்ணலாமான்னு பேசும்போது, இதெல்லாம் காலையில தான் நடக்கும், அவங்க அப்பனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், என்னாச்சு ஏதாச்சும் நான் போய் பார்க்கறேன், இப்பயே கிளம்புறாரு. பார்த்தா அதே நொடி அந்த மாப்புள்ள மேக்ஸ்வெல் பேய் மாதிரி வந்து நிக்கிறான். என்னடாச்சு உனக்குன்னு எல்லாரும் கேட்டா யாருக்கு எந்த பதிலும் சொல்லல. வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்கன்னா அவங்கிட்ட ஒரு மிஷின் இருக்கும், அதுல எவ்வளவு தூரம் இவன் நடந்திருக்கான் வந்திருக்காங்கிற டீடைல்ஸ் இருக்குங்க. இந்த மிஷின் வேலை செய்யலன்னு அவன் கையில கொடுப்பான். அதை எடுத்து பார்த்தா இவன் இந்த ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்கான்னு காட்டுதுங்க. அது சரி, மிஷின் தப்பா காட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க. சரி, அவனுக்கு சாப்பிடுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தா அவன் எதுவும் வேண்டாங்கிறான். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் படுக்க போறேன்னு கிளம்பிட்டான். இந்த பக்கம் பார்த்தா ஆர்வலரை ப்ரொமோஷன்ங்கிற பேர்ல மேலிடம் கூப்பிட்டுருக்குல்ல, அதை சொன்னதுமே அசிஸ்டன்ட் பேசாம நானும் வேலையை விட்டுற வாங்குறான். டேய், அப்படி எல்லாம் பண்ணாதடா, உனக்கு பிடிச்சி இந்த வேலை பாக்குறேன்னு இருந்து பாரு அப்படிங்கிறாப்ல. அவங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்டை கொடுக்குற ஆளா வச்சுப்பாங்க, கொடுக்காத ஆட்கள் இந்த மாதிரி தூக்குவாங்க. ஆனா ப்ரொமோஷன் அது இதுன்னு கொடுத்து அனுப்பும் போது ஒன்னும் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறார். அப்புறம் ராத்திரி தாள அபிகிட்ட இந்த மாதிரி எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, செவ்வாய்க்கிழமை நான் போகணுங்கிறாப்ல. போனாலும் இவன் ஒரு ரிப்போர்ட்டை போய் சப்மிட் பண்ணணும். அதுல இவங்க எதிர்பார்க்கிற இந்த ப்ராஜெக்ட் இங்க பண்ண வேண்டாம், பேசாம ப்ராஜெக்டை நிறுத்துங்கன்னு தான் இவன் ரிப்போர்ட் கொடுக்க போறான்னு எடுத்து சொல்றாப்ல. தான் மனசுல பட்டதை தான் ரிப்போர்ட்ல கொடுக்க முடியுங்கிறாப்ல. அடுத்து பார்த்தா சமயக்காரமா புக்கு படிச்சிட்டு இருக்குது. இன்னும் மாப்பிள்ள சாப்பிடல போல, ஏதாவது கொஞ்சம் பேசி ஈஸி சாப்பிட வைமா அப்படிங்கிறாங்க அபி. 19ஆம் தேதிக்குள்ள ட்ரில்லிங் மிஷின் எல்லாம் இங்க கொண்டு வந்துடணும், அப்புறம் இங்க இருந்து நாம தோன்ற இடத்துக்கு கொண்டு போகணும் பேசிட்டு இருக்கிறாரு ஹெட். ஆனா அந்த வண்டியை கொண்டு வர அளவுக்கு தப்ப வெப்பநிலை இல்ல, நீங்க காத்திருக்கணுங்கிறாரு நம்ம ஆர்வலர். நல்ல வேலைடா, நீ ப்ரொமோஷன்ல போற, இல்லனா உன் பேச்ச கேட்டு எங்களுக்கு எல்லாமே லேட் ஆயிரும், உன் பேச்ச கேட்க வேண்டிய அவசியம் இல்லங்கிறாப்ல. இவருக்கு அவமானமா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆர்வலரோட அசிஸ்டன்ட் இவன் இன்னைக்கு அந்த ரீடிங் எல்லாம் எடுக்கிறதுக்காக போறான் அந்த கூடாரத்துக்குள்ள போய் அந்த டைரியை பாக்குறான். பெரிய நோட் புக் இருக்கும். அந்த நோட் புக் எடுத்து என்ன எழுதி இருக்குன்னு பார்த்தா எல்லாத்தையும் படிச்சு பாக்குறாங்க. இவரு அங்க நிறைய விதமா எழுதி வச்சிருக்காரு. சயின்ஸை தாண்டி சில விஷயங்களை எழுதி வச்சிருக்காரு. ஏதோ ஒண்ணு இங்க தப்பா தெரியுது, இயற்கையை தேவையில்லாம நோண்டி விட்டா இயற்கை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதாவது செய்யுமோ என்னவோ அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் படிச்சு பார்த்த இவருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுமே அது வாழக்கூடிய அந்த இடத்துல எதையும் கெடுத்துக்காம வாழணும்னு பார்க்கும். சிங்கம், புலி, கரடி, மானு இதுகளால இயற்கைக்கு ஏதாவது ஆபத்து இருக்கிறதா, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஆனா இந்த மனுஷ பயல்கதான் தான் வாழக்கூடிய இடத்தையுமே அழிச்சு வாழ்றான். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அழிக்கிறதுக்கே நிலமில்லைங்கிற ரேஞ்சுக்கு மாறி போயிடும். அப்புறம் மனுஷங்க வாழ்வதற்கு தகுதி இல்லாததாக இந்த பூமி மாறி போயிடும். அவ்வளவு தூரம் போக வேண்டாம், இயற்கையே தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக, நிலமே தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதாவது செய்யும். அப்படி செய்ய ஆரம்பிச்சா மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு இடமே இல்லாம போயிடும். there is no homeனு எழுதியிருக்கிறார். அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து நாம என்ன எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இங்க நாம எப்படி அந்த எண்ணெய் எடுக்க போறோம் தெரியாது. ஆனா அதையெல்லாம் தாண்டி நாம எடுத்துட்டு வர அந்த எண்ணெயிலேயே ஆபத்து இருந்தா அப்படின்னா எழுதியிருக்கிறாப்ல. கண்ணா அப்படின்னா கிறுக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்து இவர் பயந்து போயிட்டாப்ல. இவரும் கூடாரத்தை விட்டு வெளியில வர்றார். இவருக்கும் அதே மாதிரி சத்தம் கேக்குது. யாரோ தன்னை சுத்தி ஓடுறாப்ல எல்லாம் தோணும். ஒரு மாதிரி பயம் ஏற்படுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா மூக்குல இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சுங்க.
ஆளு தெரிச்சு ஓடியாரு. இங்க சமையல் நடந்துட்டு இருக்குது. நம்ம மாப்பிள்ள மேக்ஸ்வெல் பைத்திய மாதிரி அங்க தெரிஞ்சிட்டு இருக்கான், சட்டக்கட்ட கூட போடாம. அதுவும் இந்த குளிர்ல. மூக்குல ரத்த ஒழுக அசிஸ்டன்ட் உள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. வந்ததுமே பயத்துல சரக்கு எடுத்து கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் ராத்திரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட உட்காரும் போது நல்லா சரக்கு அடிச்சு போதையில இருக்கிறான். ஹெட் ஏதோ ஏட்டிக்கு பிட்டியா பேச இவன் கோவப்பட்டு முறைக்கிறான். ஒழுகுதுரா தொடச்சுக்கடா அப்படின்னு வேற அவர் நக்கல் பண்றாரு. மாப்பிள்ள மேக்ஸ்வெல் சாப்பிடலன்னு கேட்டா எவ்வளவும் சொல்லியும் சாப்பிடலையா அவன். சோ நம்ம தாடிக்காரர் அவனை சாப்பிட வைக்கிறன்னு முயற்சி பண்ணி சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புறாரு. நான் உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு தான் உள்ள வரார். அவன் வேற ஜன்னல் வழியா வெளியிலேயே பார்த்து தெரியுறான். என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறார். நாம இந்த இடத்துல இருக்க கூடாது, நாம தான் திருடங்க, இயற்கையை திருடுறோம், எல்லாம் அந்த அண்டர் கிரவுண்ட்ல நிலத்துக்கு அடியில இருந்து தான் வருது அப்படிங்கிறாப்ல. எதுன்னு கேட்டா பேய் கோஸ்ட்ங்கிறாரு. ஆமா கச்சா எண்ணங்கிறோம். இதெல்லாம் என்ன? பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன தாவரங்களும் விலங்குகளோட எச்சம் தான் இப்போ எண்ணெயா நமக்கு கிடைக்குது இல்ல, பணத்துல தான் தொழில் பண்றோமா அப்படின்னு கேட்கறான் போல அவன். தம்பி இந்த இடத்துக்கே நீ வந்திருக்க கூடாதோ, ரொம்ப இன்டென்ஸா இருக்குதுல்ல இந்த இடம் அப்படின்னு லைட்டா கேட்கும்போது, ஆமா நான் விருப்பப்பட்டு இங்க வரல, எங்க அப்பா தான் மாமா கூட போய் வேலை பாடுறா அப்படின்னு என்ன அனுப்பிச்சு வச்சிட்டாரு, எனக்கு விருப்பமே இல்லைன்னு இருக்கிறான். சரி அதெல்லாம் கிடக்கட்டும், சாப்பிடு அப்படின்னு கொடுக்கும்போது சாப்பாடை தட்டி விட்டுட்டு பைத்திய மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு புரியல, வெளியில இருக்கிற அந்த ஃபோர்ஸ் உங்களால உணர முடியல, அது ஃபைட் பண்ணுது, நம்மள எதுவும் செய்ய விடாம தடுக்க பாக்குது, இத பத்தி வெளியில சொல்லணும், மக்களுக்கு மத்தியில சாதக பாதகத்தை சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு இல்லையா, அதை நீ செய்ய மாட்டியா, மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது உன் கடமை இல்லையான்னு கண்ணாபின்னு கத்துற. ஹெட் தான் வந்து சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாரு. அப்புறம் ராத்திரி ஒரு வழியா சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு. சமையலையே முடிச்சுட்டு சமயக்காரம்மா படுக்கிறதுக்கு போயிடுச்சுங்க. இந்த அம்மா சரி சரக்கடிக்கலாமே வெளியில வருது ஹால் பக்கம். ஏற்கனவே சரக்கடிச்சுக்கிட்டு நம்ம ஹெட் இருக்கிறார். நான் அந்த பையனை கூட்டு வந்திருக்கே கூடாது மாப்பிள்ளையே, அவன் பிறந்ததுல இருந்தே தனக்கு தெரியுமா, அவங்க அப்பனுக்கு வேற வாக்கு கொடுத்துருந்துருக்கிறேன், அவன் ஒரு மாதிரியா பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணும்போது மனசு கஷ்டமா இருக்குங்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம நீ ஒரு நல்ல துணைய கூட உனக்கு செலக்ட் பண்ண தெரியல, போயும் ஒரு ஆர்வலர் தான் உனக்கு கிடைச்சானா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். பர்சனலா அவர் ரொம்பவே இதுல ஏமாற்றத்தோட இருக்கிறதா சொல்றார். மேபி இவரு அபிய லவ் பண்ணாரோ என்னவோ தெரியல. சரி நீ ஓரா பேசுறா, குட் நைட் சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பிடுச்சு. கிளம்புறம்மாவை நிப்பாட்டி, இப்போ நம்ம தாடிக்காரனுக்கு பதிலா புதுசா ஒரு ஆர்வலர் வருவார்ல, அந்த ஆர்வலர் உனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாப்ல. வரவன் யாரு அப்படின்னு கேட்டா மார்ஷோ விஷயங்கிறாரு. அவ ரூமுக்கு வந்தா நம்ம தாடிக்காரன் ஆல்ரெடி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். இல்ல எனக்கு வேண்டாம் ரொம்ப டயர்டா இருக்குதுங்குது அந்த அம்மா. அந்த மாப்பிள்ள மேக்ஸ்வெல் ஏதோ வெளியில பாத்துருக்கான், ஏதோ ஒண்ணு இங்க நடக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் விசித்திரமா பிஹேவ் பண்றான்னு சொல்றாப்ல. அவன் தான் பைத்திய மாதிரி பேசுறானா, நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுறியே, பேசாத அப்படிங்குது இந்த அம்மா. அவனை நாங்க நல்லபடியா பார்த்து போங்குது, ஏன்னா அவன் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிளம்பிடுவான். இப்படி எல்லாம் சொன்னா கூட ஹெட் ஒத்துக்க போறதும் இல்ல. அவன் கேட்கிற இடத்துல கையெழுத்த போட்டு போக வேண்டியதானங்கிறாப்ல. என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியாம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், அதனாலதான் இந்த ப்ராஜெக்டை வேணா ஷட் டவுன் பண்ணிடலான்னு நான் ரிப்போர்ட் எழுதுறேன், உங்ககிட்டயும் சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாப்ல. மேலடா இதுக்கு ஒத்துக்காதுங்குது இந்த அம்மா. ஏமா உனக்கு புரியலையாமா, இங்க ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கிறது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்கிறார். இந்த ஒண்ணு நம்ம தடுத்து நிப்பாட்டிட்டோம்னா அடுத்தடுத்த ஆளுகளையும் தடுத்து நிப்பாட்டிடலாம், இயற்கையை காப்பாத்திரலான்னு அந்த அம்மா சொல்லும்போது, சாரி அந்த ஆர்வலர் சொல்லும்போது, பாரு உனக்கு உள்டாவா, எப்படியாவது நாங்க அந்த ட்ரில்லிங் மிஷின்ஸ் இங்க கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், உன் சண்டையெல்லாம் சிட்டி பக்கம் போய் ஓட்டு போடுற காங்கிரஸ் ஆட்கள் கூட வச்சுக்கோ, நான் படுக்க போறேன்ட்டு கிளம்பிடுச்சு. நம்ம மாப்பிள்ள மேக்ஸ்வெல் பார்த்தா ட்ரெஸ் போடாம ராத்திரி சுத்தி திரியிறான் கையில ஒரு கேமராவோட. அப்படியே வெளியில அந்த குளிர்ல வேற போறான். இந்த பக்கம் ஹெட் தூங்கி இருக்கும்போது பெட்லயே உச்சா போயிட்டார். அட செயின், உடனே மேட்டெல்லாம் எடுத்து சரி பண்றார். யாரும் பாத்திர கூடாதுன்னு கதவை சாத்துறார். அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. இவங்க மோட்டர் ஏதோ ஓடல போல, அதெல்லாம் சரி பண்ணணும் வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. மோட்டர் ஓடல, நான் தான் சரி பண்ணி வச்சேன், சரி பண்ண 2 மணி நேரத்துல மறுபடியும் ஓடாம போயிடுச்சு, சரி பண்ண 2 மணி நேரத்துல மறுபடியும் ஓடாம போயிடுச்சுங்கிறாரு மெக்கானிக் மீசக்காரர். சரி மாப்பிள்ள மேக்ஸ்வெல் எங்க அப்படின்னு அவனோட ரூமுக்கு வந்தா மாப்பிள்ளைய காணோம். நிறைய பொருள் அங்க எங்கன்னு கலஞ்சு போய் கிடக்குது, ஆளை காணோம். வெளியில பார்த்தா ஒரு ஆளு நடந்து போன அந்த காலடி தடம் இருக்கிறது. அவன் எடுத்துட்டு போனது வேற இன்னொருத்தரோட கேமரா. அதனால கூட வந்தவரும் கோத்துல இருக்கிறார். சறுக்கு வண்டியில அவனை தேடிக்கிட்டு 2 பேரா சுத்துறாங்க. அந்த வெள்ளத்தூண் இருக்கும்ல, அந்த ஏரியா பக்கம் வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா அந்த குளிர்ல செத்து போய் கிடக்குறான் மாப்பிள்ள மேக்ஸ்வெல். அவன் கண்ணு 2யுமே காணோம், மம்மி உடம்பு மாதிரி ஆயிருக்குது. பார்த்தா பக்கத்துல 2 காக்கா சுத்தி தெரியுது. ஒருவேளை காக்கா தான் கண்ணை நோண்டி சாப்பிடுது போல என்னவோ. அப்புறம் பாடியை வண்டியில கட்டி இவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்தது எல்லாரும் பாடியை பார்த்து வருத்தப்படுறாங்க. பாவம் ஹெட்டுக்கு ரொம்ப வருத்தம். எங்க பாருந்தான்னு கேட்டா 1986ல அந்த கம்பெனிக்காரங்க ஓட்டைய போட்டாங்கல்ல, ஒரு வெள்ள தூணை வச்சாங்கல்ல, அந்த இடத்துல தான் பாடி கிடந்ததா சொல்லுவாங்க. சரி இத பத்தி நம்ம மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு ஆர்வலரோட அசிஸ்டன்ட் சொன்னா காலையில வர காத்திருக்கணும்ட்டாரு. பாடிய அந்த சின்ன விமானத்தை வர வச்சு அதுல பாடியை அமிச்சிடலான்னு யோசிக்கிறாரு ஹெட். நான் சொல்ற வரைக்கும் யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு உத்தரவு வேற போட்டார். அப்புறம் பாடியை ஒரு டேபிள் மேல போட்டாங்க வெளியில. அவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பான்ல, அதை இப்ப எல்லாரும் பிளே பண்ணி பாக்குறாங்க போல தெரியுது. வெளியில ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது, நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, அதை என்னால உணர முடியுது, ஆனா சொன்னா இங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு கேமரால வெளியில வந்து தூக்கிட்டு கொண்டு வந்து அதை
பாத்தீங்களான்னு காட்டுறாரு. உங்களுக்கு தெரியுதான்னு காட்டுறாரு. நமக்கு ஒண்ணும் தெரியல. நல்லா கவனிங்க நல்லா சத்தம் கேட்கும் பாருங்கிறாரு. நமக்கு தான் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு அங்க இருக்குதுங்கிறாப்ல. எது எங்க இருக்குது நமக்கு ஒண்ணும் தெரியலங்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து படு வேகமா ஏதோ ஒரு ஃபோர்ஸ். அடுத்த நொடி ஆளு கீழே விழுந்துறாரு. அந்த ரெக்கார்டிங் எடுத்துக்கொண்டு போய் நெருப்புல போட்டுறாப்ல. அட பாவி, ஏன்டா அப்படி பண்ணனு அசிஸ்டன்ட் கேட்டா அசிஸ்டன்டோட கழுத்தை பிடிக்கிறார். அசிஸ்டன்ட் இல்ல, நம்ம லீயோட கழுத்தை பிடிக்கிறார். இத பெத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? உடம்புல ஒட்டு துணி இல்லாம இவ்வளவு பெரிய குளிர்ல ராத்திரி இப்படி நடமாடினா தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்க முடியுமா அப்படிங்கிறாப்ல. இது எவிடன்ஸ் அழிச்சிட்டீங்க அப்படிங்கிறாரு தாடிக்காரர். இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இவ்வளவு குளிர்ல ட்ரெஸ்ஸே போடாம வெளியில தெரிஞ்சா உறைஞ்சு சாகத்தான் செய்வாங்க. இதுல விசாரணைக்கு வேலையே இல்லங்கிறாரு ஹெட். சரி, அவன் சொன்னதை கவனிக்கலையா அப்படின்னு கேட்டா யாரு அசிஸ்டன்ட் கேப்பாப்ல. அடுத்து வர வண்டியில தயவு செய்து நீயும் யார அசிஸ்டன்ட பார்த்து நீயும் அந்த தாடிக்காரனையும் கிளம்பி போயிடுங்கன்னு சத்தம் போடுறாரு. ஏன் வழியில குறுக்க வராதீங்கிறாப்ல. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா அசிஸ்டன்டோட மூக்குல இருந்து உடனே ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. உள்ள போமான அபிதான் உள்ள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. தனியா துக்கம் அனுசரிச்சிட்டு இருக்காரு ஹெட். சமயக்காரமாவும் லீயும் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. முதலுதவி வெளியில அந்த மாதிரி ஏதாவது அமானுஷ்யமா விஷயம் இருக்குதா அப்படின்னு அந்த அம்மா விசாரிக்க, நான் எதுவா இருந்தாலும் கண்ணால பார்த்தா தான் நம்புவேங்கிறாப்ல லீ. திடீர்னு ஏதோ சத்தம் வித்தியாசமா கேட்க டெட் பாடியை பார்க்க வந்த நம்ம தாடிக்காரர் என்னடா அங்கிட்டு செக் பண்ண வரார். யாரையானு பார்த்தா நம்ம மெக்கானிக் தான். வண்டி மோட்டார் ரிப்பேர்ன்றதுக்காக அதை ரிப்பேர் பண்றதுக்கு வந்திருக்கான் போல. என்னடா பண்ற இந்நேரத்துல அப்படின்னு கேட்க, இல்ல வண்டியை சரி பண்ணி வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கால் நம்ம வேகமா கிளம்ப வேண்டி இருந்தா அப்படிங்கிறாப்ல. கையில பார்த்தா கை ஃபுல்லா இவ்வளவு புண்ணா இருக்குதுன்னு பாருங்க. கஷ்டப்படாத, பயங்கர கோல்டா குளிரா இருக்குது, உள்ள போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு நம்ம தாடிக்காரர். இல்ல வலிக்கெல்லாம் செய்யல, எனக்கு வலியே தெரியலங்கிறாரு அவரு. சரக்கு கொஞ்சம் ஓவர் அடிச்சிருக்கிறியோ, வா உள்ள போலான்னு கூப்பிடுறாப்ல. இதுதான் கடைசியா நான் இந்த மாதிரி வேலைக்கு வர்றது, இதுக்கு பிறகு நான் இந்த மாதிரி வேலைக்கு வரமாட்டேன்ட்டாப்ல. அப்புறம் உள்ள வந்ததும் முத வேலையா நம்ம ஹெட் கிட்ட போய் அவன் செத்து போனதுக்கு நீங்க காரணம் இல்லைன்னு சும்மா ஒரு அட்வைஸ் போடுறாப்ல. இல்ல நான் தான் காரணம், என் டீமுக்கு யாருக்கு என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்புங்கிறாரு ஹெட். இவ்வளவு எங்க மேல அக்கறை இருந்தா ராத்திரியே எங்களை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போ அப்படிங்கிறாரு தாடிக்காரர். ஏப்பா அப்படின்னு கேட்டா, இங்க பாதுகாப்பு இல்லைங்கிறாப்ல. இங்க இருக்கிற இந்த அட்மாஸ்பியர் சுத்தமா வித்தியாசமா இருக்கிறது, எல்லாரோட மூளையையும் அது பாதிக்கிறது. உன் மாப்பிள்ளைக்கு அந்த மூளை பாதிப்பு ஏற்பட்டது. இப்ப நம்ம மெக்கானிக்கு ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றான். அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு புகைதா இப்படி நம்ம மூளையை மழுங்கெடுக்க செய்கிறதோ அப்படின்னு சந்தேகமா இருக்கிறதா தாடிக்காரர் சொல்ற. நீ சொல்ற கேஸோட பேரு எனக்கும் தெரியும் தம்பி, H2S அதோட பேராம். அது தரையில இருந்து 1.25 கிலோமீட்டருக்கு பயங்கரமா தொலை போட்டு கீழே போனா அப்புறம் அங்க கிடைக்கக்கூடிய கேஸ். அது சம்பந்தமே இல்லாம திடுதுப்புன்னு அந்த காத்து எப்படி தானா மேல வரும், நம்மள பாதிக்கும். முட்டாத்தனமா பேசாதயாங்கறாப்ல. அது எனக்கு தெரியாதுங்க. H2Sனா ஹைட்ரஜன் சல்பைடு போல. எப்படியோ அது தரையை தாண்டி மேல வந்துருச்சு, அதுதான் பாதிக்குதுன்னு அடிச்சு சொல்றாரு தாடிக்காரர். இல்ல வைரஸா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம், எனக்கு தெரியாது, பட் ஆபத்தை உணர முடியுதுங்கிறாப்ல. கடந்த 10,000 வருஷமா இந்த நிலப்பரப்ப பெருசா யாரும் ஆராய்ச்சி பண்ணதே இல்ல. என்ன இருக்கோ ஏது இருக்கோ யாருக்கு தெரியுங்கிறாப்ல தாடி. இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தேன்னா இதுதான் இந்த பேச்சு தான் எல்லாருக்கும் ஆபத்தா போயிடும்னு சத்தம் போறாரு தலைவர். சரி, அடுத்த பாட்டில காலி பண்ணிட்டு போய் படுன்ட்டு போயிட்டாப்ல. அப்புறம் தன்னோட இந்த ஐடியாவை பத்தி அபிகிட்ட சொல்றாப்ல. போயிலாம ராத்திரி எல்லாரும் கிளம்பி அப்படின்னு கேட்டா அவளும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. நீ சும்மா சொல்றேங்கிறதுக்காக என்னால நம்ப முடியாது, எவிடன்ஸ் வேணும், ஆதாரம் வேணுங்கிறாங்க அபி. அப்புறம் அசிஸ்டன்ட பார்க்க போனா அசிஸ்டன்ட் இமெயில் அனுப்பலாம்னு நினைக்கிறான் போல. இமெயில் கூட இங்க இருந்து போக மாட்டேங்குது போல. நீ முத பேக் பண்ண, இங்க இருக்கிறது ஆபத்து, கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. டேய் ஆபத்துங்கிறீங்க, அந்த ஆபத்தை என்னன்னு காட்டுங்களேன்டான்ற ரேஞ்சுக்கு நமக்கு கொஞ்சம் கோவமா தான் இருக்குது. இவருக்கு பார்த்தா செத்து போனவன் பணமா வந்து நிக்கிறாப்லயும் அந்த வெள்ளத்தூணு வெடிக்கிறாப்ல எல்லாம் கனவு வருது. லைட்டு போட்டு பார்த்தா அங்க யாரும் இல்ல. இந்த மாதிரியே ஒரு மாதிரி வைப்லயே திரியிறான். கொஞ்ச நேரம் நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு எல்லாம் விட்டு லைட் எரிய ஆரம்பிக்குது. அவன் தலைய பார்த்தே நடக்கிறாப்ல தெரியல, ஒரு மாதிரியா நடந்து வந்துட்டு இருக்கான். அடுத்த நொடி பார்த்தா யாரோட ரூம்ல இருக்கிறான்னு அவனுக்கே தெரியல. அப்புறம் பக்கத்துல வந்து பார்த்தா நம்ம அசிஸ்டன்டோட ரூம் தான். அது பார்த்தா அசிஸ்டன்ட் இறந்து போயிட்டாங்க. மூக்குல இருந்து ஒழுகுன அந்த ரத்தம் தானா என்னன்னு தெரியல, இறந்து போயிட்டான். ஓடி அந்த அபிகிட்ட சொன்னதும் மூட்டை முடிச்ச கட்டி கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க. ஹெட்டை கொண்டு போய் முத உசுப்புறாங்க. அடுத்து ஹெட் கிட்ட மேட்டரை சொல்ல அவருக்கு வருத்தமா இருக்குது. சமயக்காரமா வந்து அழுகுது. பாடியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, துணி போட்டு மூடிட்டாங்க. அபி மூட்டை முடிச்சே கட்டிட்டா கிளம்பணுங்கிறா. சரி நம்ம எல்லாருமே கிளம்புவோம், எல்லாரும் போய் ப்ராப்பரா மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்துப்போம், அப்புறம் திரும்ப வருவோம். நம்ம மெக்கானிக் வெளியில வண்டியை ரெடி பண்ணிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டாப்ல. அப்புறம் மேலிடத்துக்காரரும் புதுசா ஒரு ஆர்வலர் வராருல, அவரெல்லாம் இந்நேரம் வர வேண்டிய நேரம், எப்ப வேணாலும் அவங்க வரலாம் அப்படின்னு சொல்றாரு. வெளியில வந்து பார்த்தா டேபிள் மேல இருந்த மாப்பிள்ளையோட டெட் பாடியை காணோம். லீ சுத்தி முத்தி பாக்குறாரு, டெட் பாடியை காணோம்னு ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் அந்த குட்டி விமானத்துல மேலிடத்துக்காரரும் புது ஆர்வலரும் வராங்க. பைலட் தான் கூட்டு வராரு. வண்டி லேண்ட் ஆகிற இடத்துல விமானம் சரியா வேலை செய்யல போல, பிரேக் பிடிக்கலையா என்னவோ தெரியல, நேரா இவங்க தங்கியிருந்த இடத்துக்குள்ள பூந்துருச்சு ஒரு பக்கத்துல. நல்ல வேலை ஒத்த மேல இடிச்சு சாடிக்க தெரிஞ்சது. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி முன்னாடி வந்து விழுகிறான். அவன் கால்ல தீ பிடிச்சிடும். பதட்டத்துல பயந்து ஓடும்போது அவனை தடுத்து நிப்பாட்டி கால்ல இருந்த நெருப்பை எல்லாம் ஒருத்தவரை அணைக்க முயற்சி பண்ணுவார். அவர் கையில தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வண்டியில வந்தவங்க உடம்புலையும் தீ பிடிக்குது. தீயணைப்பு மிஷின் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதை வச்சு நெருப்பை அணைச்சிடுறாங்க. வெளியில வந்து விழுந்தவரு மேலிடத்துக்காரர். ஹெட் உசுப்பி உசுப்பி பாக்குறாரு, ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒரு பாடி கறி கிடக்குது பாருங்க, அது நம்ம மாப்பிள்ள மேக்ஸ்வெல்லோட பாடி. ஓம் பாடி எப்பறம் இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதையும் அணைக்கிறார். பைலட்டை வண்டியில
இருந்து வெளியில கொண்டு வர முடிஞ்சதான்னு கேட்க, இல்ல அவனை வெளியில கொண்டு வர முடியலன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த விமானம் வெடிச்சு செதறதுங்க. சரி, மேலிடத்தை காப்பாத்தலாமேன்னு அவர் அங்க இருந்து தூக்குறாங்க. இவங்க தங்கி இருந்த அந்த கிச்சன் பக்கத்துல வேற பயங்கரமா அலாரம் அடிக்குது, நெருப்பு பிடிச்சிருச்சுங்கிறதுக்கான அலாரம். அங்கேயும் வந்து அந்த நெருப்பெல்லாம் அணைக்கிறாங்க. இந்த விபத்துல அடிபட்டவங்களுக்கு எல்லாம் வலி மருந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அதை கொடுக்குறாங்க. ஓரளவு வலி குறைஞ்சதும் எல்லா பேரும் கத்துறது நின்றுச்சு. மீசக்காரருக்கு நல்ல அடி, மருந்து போட்டு கட்டுறாங்க. புதுசா வந்த ஆர்வலரும் பைலட்டும் வண்டியிலேயே கருகி போய் கிடக்குறாங்க போல தெரியுது. பனிசரக்கு வண்டி இவங்க வச்சிருந்தாங்கல்ல, அந்த வண்டியெல்லாம் எரிஞ்சு போச்சு வேற. இப்போ இந்த இடத்துல நம்ம குளிருக்காக ஏசி போறாப்புல அங்க ஹீட்டர்னு ஒண்ணு இருக்கும், அந்த ஹீட்டர் வேலை செய்யாது. எலக்ட்ரிசிட்டி இல்ல, ஹீட்டர் இல்ல. இவங்க தங்குற இடமே அங்கங்க ஓட்டை விழுந்து போயிடுச்சு. சோ இருக்கிறத வச்சு அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சாகணும். வெளியில இருக்கிற ஆட்களை கம்யூனிகேட்டும் பண்ண முடியல. நாம தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணாம இருந்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்கு யாரையாவது ஆட்களை கம்பெனி அனுப்போம் அப்படின்னு ஹெட் நம்புறாரு. அது வரை நாம சமாளிச்சிருக்கணுங்கிறாப்ல. அப்படியெல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. ஒரு வாரத்திலயோ ஒரு மாசத்திலயோ எவ்வளவு நாளுக்கு பிறகு கம்பெனி ஆட்கள் அனுப்புமெல்லாம் தெரியாது. இங்க இருந்து ஒரு 19 மைல் தூரத்துல ஒரு சின்ன கிராமம் ஒண்ணு இருக்குதான், அங்க போயிடலாம், அங்க உதவி கிடைக்குங்கிறாப்ல நம்ம தாடிக்காரர். வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு கேட்டா எல்லாம் ஃபுல்லா இருக்குதுங்கிறாங்க. ஆனாலும் ஹெட் நம்ம இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷனை அம்போன்னு விட்டுட்டு நம்ம போக கூடாதுங்கிறாப்ல. இங்க இருந்தோம்னா காலையிலக்குள்ள எல்லாரும் செத்து போயிடுவோங்கிறாரு நம்ம தாடிக்காரர். அபியும் அவர் சொல்றது கரெக்ட் தான், நம்ம கிளம்பணுங்கிறாங்க. ஆனா ஹெட் என்ன சொல்றாரு, இங்க இருந்து 24 மைல் தூரத்துல வேற ஒரு கேம்ப் ஒண்ணு இருக்குதான். இப்போ 9:20 எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்களாம். அங்க போலாம், உதவி கிடைக்குங்கிறாரு ஹெட். அவங்க கிட்ட ரேடியோ இருக்கும், அது மூலமா உதவி கேட்கலாங்கிறாப்ல. சரி, எல்லாரும் போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஒரு 2 பேரு மட்டும் உதவி கேட்டு போவோம், உதவி கிடைச்சதும் மித்தாளுகளை நாம கூட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. உதவி கேட்டு யாரும் போறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹெட்டும் தாடிக்காரன் தான் போறாங்க. பொதுவா 2 பேருக்கு ஆகவே ஆகாது, அவங்க 2 பேர் தான் போறாங்க. 24 மைல் டிராவல் பண்ணி இங்க பக்கத்துல எங்கேயோ வேலை பார்க்கறதா சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா 2 வண்டி நிக்குது, ஆனா ஆட்கள் யாரும் அங்க இல்ல. இன்னைக்கு தான் அந்த செவ்வாய்க்கிழமை தானே, வேலை பார்க்கறவங்க எல்லாம் அங்க இருக்கணுமே, எங்க போனாங்கன்னு கோவத்துல நம்ம ஹெட் வண்டி மேல ஏறி பாக்குறாரு. வண்டிக்குள்ள யாரும் இல்ல. அங்க இருக்கிற ரேடியோ போட்டி வேலை செய்தான்னு செக் பண்ணி பாக்குறாரு. தாடியும் செக் பண்ணி பாக்குறான். வண்டி 2ல பெட்ரோல் இல்ல போல. இப்ப நிக்கிற அந்த 2 வண்டிகள்ல ஒருவேளை பெட்ரோல் இல்லாம வண்டி நின்று இருக்கும், உதவி கேட்டிருப்பாங்க, வேற யாராவது வந்து அவங்களை கூட்டிட்டு போயிருக்கலாம்னு 2 பேரும் நினைக்கிறாங்க. இங்க இருந்து இன்னும் ஒரு 25 மைல் தூரத்துல இன்னொரு கேம்ப் இருக்குது, அங்க போலாம் அப்படிங்கிறாரு ஹெட். எப்பா அவ்வளவு தூரம் போறதுக்கு இங்க இருந்து ஒரு 8-9 மைல் தூரத்துல நான் சொன்ன அந்த கிராமம் வந்துருப்பா, அங்க போலாம்பாங்கிறாரு நம்ம தாடி. வண்டியை ஆன் பண்ணலான்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட்டே ஆளுங்க. வண்டியில இருந்த பெட்ரோல் எல்லாம் காலி ஆயிடுச்சு போல. இவங்க வண்டியும் ஓடல. இப்போ இங்க பாருப்பா, 9-10 மைல் தூரம் தான் அங்க இருந்த அந்த கிராமம். சூரிய வெளிச்சம் நமக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு இருக்கும். நேரத்தை வீணடிக்க வேண்டாம், வெளிச்சம் இருக்கும் போதே நடக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்ல சரின்னு அவரும் ஒத்துக்கிறார். நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா எப்படி இருந்த அந்த கேம்ப் இப்படி ஆயிப்போச்சுன்னு நம்ம லீ வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறான். இன்னொருத்தவர் இறந்துட்டார் போல, போர்வையை போட்டு மூடிட்டாங்க. லீ எங்க ஆள காணோம், லீய பாக்கலாமேன்னு சமயக்காரமா வெளியில வருது. வந்து பார்த்தா ஷூ தான் இருக்குது, லீய காணோம். இவங்க ஒரு வழியா கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அந்த கிராமம் வந்துரும், இங்க பக்கத்துல ஆறு இருக்கணுமே அப்படின்னு பாத்துட்டே போறாங்க. திடீர்னு பார்த்தா தலைவருக்கு தான் மாப்பிள்ள செத்து போய் பாடியா கிடக்குறாப்ல தோணும். திடீர்னு பார்த்து டென்ஷன் ஆகுறாரு, அழுகுறாரு. என்னையான்னு பார்த்தா வேற ஒருத்தரோட பாடி இங்க கிடக்குது. 2 வண்டி நின்னதுல அந்த வண்டியோட டிரைவர்ஸா இருக்கலாம், அவங்க பாடி தான் செத்து போய் கிடக்குது. இவருக்கு மாப்பிள்ளையோட பாடி மாதிரி தெரியுது போல. ஐயோ, அந்த டிரைவர்ல ஒருத்தர் அறுப்பாப்லையோ அப்படின்னு நம்ம தாடி கேட்ட பிறகுதான் அவர் சுயநலவுக்கே திரும்புறார். இந்த மலையோட அந்த பக்கத்துல தான் கிராமம் இருக்குது. சீக்கிரம் அந்த கிராமத்துக்கு போகணும்னு அவர் ஓட ஆரம்பிச்சிட்டார். பின்னாடியே தாடிக்கார விரட்டிக்கிட்டு போக டப்புன்னு பார்த்தா அவரு தண்ணிக்குள்ள விழுந்துட்டார். இங்க ஒரு ஆறு இருக்கணும்னு சொன்னார்ல, அந்த ஆறு தான் போல. அது மேல் பகுதி மட்டும் பனியில கட்டி போய் கிடக்குது, அவ்வளவுதான். ஐயோ, அங்கேயே இருந்து சொல்லிட்டு இவர் பெல்ட்டை தூக்கி போட்டு அவரை காப்பாத்த முயற்சி பண்றார். பெல்ட்டை இறுக்கி பிடிச்சிட்டாப்ல. காலு கீழே இருக்கிற 2 பாறைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு போல. காலை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு ஒரு வழியா புஷ் பண்ணி இந்த பக்கத்துல வந்துட்டாருங்க. இழுத்து இந்த பக்கத்துல கொண்டு வந்தாச்சு. பட் அவர் கால்ல ஒரு பக்கம் ஷூ இப்ப இல்ல, ஏன்னா ஷூ மாட்டிக்கிச்சது. அதனாலதான் கழட்டி விட்டுட்டு மேல வந்திருக்காரு. ஏற்கனவே குளிர், தண்ணியில வேற விழுந்திருக்காரு. இப்ப பூட்டு வேற இல்ல. ஈரமா இருக்கிற அந்த துணி எல்லாம் கழட்டணும்னு சொல்லிட்டு கழட்டி போறாரு. நீ உறைஞ்சிடக்கூடாது, நீ நடந்துகிட்டே இருக்கணும், ரத்த ஊட்ட சூடாவே இருக்கணும் அப்படின்றாரு. அப்புறம் அங்க ஓடி போய் அங்க இருக்கிற விறகுகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு வந்து நெருப்பு மூட்டி அதுல அவரை கொஞ்சம் குளிர்காய வைக்கிறார். ராத்திரி அங்கேயே கேம்ப் போட்டாங்க. துணியவே கொஞ்சம் அழகா கட் பண்ணி எடுத்து காலுக்கு செருப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம தாடிக்காரர். இங்க வச்சுதான் தாடிக்காரரோட அபியோட அந்த காதல அவர் ஏத்துக்கிறார். அந்த பொண்ணுனா எனக்கு ரொம்ப உசுரு, நானும் அவளை லவ் பண்ணேன், ஆனா அவ ஒன்ன லவ் பண்றா, சில சமயம் அவளை சமாளிக்கிறது கஷ்டம், பாத்துக்கோ அவளை அப்படின்னு அட்வைஸ் போடுறாரு. அந்த பக்கம் பார்த்தா லீய காணோம்னு ராத்திரி வரை தேடிக்கிறாங்க. ராத்திரி வரையும் லீய காணோம். ராத்திரி வரை நைட்டு வரை லீய காணோம். இங்க வந்து பார்த்தா நம்ம மீசக்காரனோட மூச்சை பிடிச்சு நிறுத்திக்கிட்டு இருக்கிறா சமயக்காரி. அடியே என்னடி பண்ணன்னு நிறுத்துறாரு. தடுத்து நிறுத்துது இந்த அபி. ஆனா அதுக்குள்ள மீசக்கார மெக்கானிக்கு இறந்து போயிட்டாப்ல. ஏண்டி இப்படி பண்ணன்னு சொல்லி சமயக்காரி கூட சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல பிடிச்சு தள்ளி விட்டாங்க. அதுல ஷார்ப்பா
ஷார்ப்பான முனையில இடிச்சு அந்த அம்மா கீழே விழுந்துருச்சு. ஃபுல்லா ரத்தப்போக்கு. அந்த அம்மாவோட ஜோலி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மெக்கானிக்கோட ஜோலியும் முடிஞ்சு போச்சு. இவங்க என்ன பண்ணணும் தெரியாம அப்படியே ஓரமா ஒதுங்கி படுத்துட்டாங்க. இருந்த கொஞ்ச நேரம் லைட்டும் சுத்தமா ஆஃப் ஆயிடுச்சு. இருட்டுக்குள்ளேயே கிடக்குறாங்க. அங்க கூட ஒரு காக்கா வரதை கவனிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தா ஹெட் தெளிவாயிட்டாரு, தேறிட்டாரு. தேர்னதுமே ஏன் உன் செருப்பு ரெண்டையும் கூடுறா அப்படிங்கிறாப்ல. எது அப்படின்னு கேட்டா நான் தான் இதோட ஹெட், நான் சொல்றதான் நீ கேட்கணுங்கிறாப்ல. அப்ப ஏதோ இவங்க சுத்து போடுறாப்ல தெரிய கையில நெருப்பு எடுத்துக்கிட்டு என்னன்னு தேடிட்டு இருக்கிறாரு. காத்துதாங்கிறாரு தலைவர். இதே மாதிரி முட்டாத்தனமா பேசிதான் என் மாப்பிள்ளை அப்படி ஆயிப்போச்சு. உன் முட்டாத்தனத்தை நான் கேட்க மாட்டேங்கிறாரு ஹெட். ஏயா உன்னால பார்க்க முடியலையா, கேட்க முடியலையா அப்படிங்கிறாரு நம்ம தாடிக்காரர். என்னடான்னு பார்த்தா ஏதோ விலங்கு ஆவியானாப்ல வெள்ளை கலர்ல படு வேகமா இவங்க இருக்கிற அந்த ஏரியாவை சுத்தி வந்துகிட்டு இருக்குது. சுத்துறத நம்மளாலேயே கொஞ்சம் பார்க்க முடியுது. நல்லா ஓபன் பண்ணி பாரு, உனக்கு தெரியலையான்னு சத்தம் போறாரு. பார்த்தா இன்னும் பெரிய பெரிய சைஸ்ல மான்சஸ் எல்லாம் மேல சுத்திக்கிட்டு இருக்குது. ஆனா ஹெட் அதை நம்பல. சொல்ல சொல்ல கேட்காம அப்படின்னு பொலிர்னு ஒரு அற விடுறாரு. தாடிக்காரன் மயங்கிட்டான். கையில ஒரு வச்சிருந்தாரு, அதை வச்சு அடிச்சு விட்டார் போல. ஓரளவு விடிஞ்சிருச்சு. காலையில பார்த்தா அடி வாங்கின நம்ம தாடி மயங்கி கிடக்குறார். ஷூவை பிடிங்கிட்டு அவர் நடந்து போயிருப்பார் போல. ஹெட் காலடி தடந்தா இருக்குது. அங்கிட்டு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம அபி இப்போ வெளியில வர்றாங்க. விடிஞ்ச பிறகு பார்த்தா நிறைய காக்காக்கள் உள்ள வந்து இங்க கிடக்குற அந்த டெட் பாடிஸ் எல்லாம் கொத்தி தின்ன ஆரம்பிக்குது. வாக்கி டாக்கில நான் பேசுறது கேக்குதான்னு அபி கத்திக்கிட்டு இருக்கிறா. அந்த பக்கம் நம்மால பேசுறாப்ல. ஹலோ ஹலோன்ட்டு. தலைவர் எங்கன்னு கேட்டா தலைவர் கிளம்பிட்டான், தனியா விட்டு போயிட்டாங்கிறாப்ல. நானும் தனியா தான் இருக்கிறேங்குது அபி. சரி வருத்தப்படாத, நான் உன்னை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கிறேன், சீக்கிரம் வந்துருவேன் அப்படிங்கிற. எப்படியாவது நீங்க இருந்து தப்பிச்சு உயிரோட போயிடணும், மக்களுக்கு இங்க நடந்த விஷயத்தை பத்தி எடுத்து சொல்லணும், ஒரு புரட்சியை உண்டு பண்ணணும் அப்படின்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். அவ அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. ஒட்டுமொத்த உலகமும் இதுக்கு பிறகு இயற்கையை சீண்டாம இருக்கிறதுக்கு ஒண்ணு சேரும்னு அவளும் நம்புறா. பார்த்தா இவர் அந்த கிராமத்துக்கிட்ட வந்துட்டார் போல. அந்த கிராமத்துக்கு பக்கத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய காலடி தரம் தெரியுது. அவங்கள பாத்துருவேன், உதவி கேட்டுருவேன்னு ஓடியாரார். வந்து பார்த்தா தலைவர் தான் அங்க செத்து போய் கிடக்குறார். பாடி கிடக்குது, உயிரோட இருக்கானா செத்துறானான்னு தெரியல. இதை போய் பாக்குறேன்ட்டு ஓடுறான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம தாடிக்காரரை பின்னாடி இருந்து வெள்ளையா ஏதோ வந்து பயங்கரமா மோதுதுங்க. அடுத்த நொடி இவரும் பாடி ஆயிட்டார். பொத்துன்னு கீழே வந்து விழுகிறார். ரெண்டு பேரும் பாடி ஆயிட்டாங்கன்னு பார்த்தா அதான் இல்ல. ரெண்டு பேரும் கொஞ்சம் நகர முடியுது அவர்களால. அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கி கூட விழுந்திருக்கும். அது ஒரு ஃபிளேர் துப்பாக்கி. அந்த வானத்துல வெடிச்சோம்னா புகையை கக்கிட்டு சர்ன்னு போகும். யாரோ உதவி கேட்கறான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆட்கள் இங்க வர வாய்ப்பு இருக்குது. அந்த துப்பாக்கிய நம்ம தாடிக்காரன் கையில எடுத்துட்டான். ஏய் கிராமம் அந்த பக்கம் இருக்குடா, அந்த பக்கம் வானத்தை பார்த்து சுடுறா அப்படின்னு கத்துறாரு தலைவர். ஆனா தலைவருக்கு பின்னாடி வெள்ளையா அந்த ஜந்து வருது. அந்த அனிமலை சுடுறதை விட, அந்த ஜந்துவை சுடுறதை விட உதவி கேட்டு மேல சுடுறதான் கரெக்ட்னு புரிஞ்சுக்கிட்டு மேல சுட்டுறாரு. அடுத்த நொடி அந்த சத்தத்தை கேட்டதும் கோமா வந்து அந்த அனிமல், அந்த ஜந்து நம்ம வேலை அப்படியே குத்தி தூக்கிட்டு போதுங்க. இவன் அந்த கும்பல மாட்டிக்கிட்டான் போல. அது போற திசையெல்லாம் இவனும் போய்கிட்டு இருக்கிறான். ஒரு நொடி இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இன்னொரு நொடி பனி பிரதேசத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்து பார்த்தா ஒரு 3 அனிமல் ஒண்ணு சேர்ந்து கடிச்சு கொதறி எடுத்துருச்சு. யார? நம்ம ஹெட் தெளிவுற கடிச்சு கொதறி எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் அபி முழிக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா போல தெரியுது. நியூஸ்ல பார்த்தா உலகம் முழுக்க இருக்கிற பல நாடுகள்ல பலவிதமான இயற்கை சீற்றம் ஏற்பட்டு பேரழிவு நடந்துகிட்டு இருக்கிறதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்து ரூம் கதவை தட்டிட்டு உள்ள போனா உள்ள டாக்டர் தூக்குல தொங்கிட்டு இருக்கிற. சரின்னு வெளியில ஓடியாந்து கதவை திறந்தா அந்த பனி பிரதேசத்துல என்ன சத்தம் கேட்டதோ, எப்படி காத்து வீசிச்சோ அதே மாதிரி சிட்டிக்குள்ளேயும் இருக்குது. நல்ல காத்து, மழை, தண்ணி. அவ நிக்கிற அந்த இடத்த மட்டும் தான் காட்டுறாங்க. கேமராவை முன்னாடி காமிச்சாதான் அவ என்னத்தை பாக்குறாங்கிறதே தெரிய வரும். அதை காமிக்காம அவ நிக்கிறத மட்டும் டாப் வியூல காமிச்சு அப்படியே படத்தை முடிச்சிட்டாங்க. என்ன ஆபத்து அவங்கள அந்த பனி பிரதேசத்துல தாக்க வந்ததோ அதே ஆபத்து தொடர்ந்து சிட்டிக்குள்ளேயும் வந்துடுச்சுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது என்ன ஏதுங்கிறத தெளிவா காட்டாமையே படத்தை முடிச்சிட்டாங்க. நாம இயற்கையை பயங்கரமா அழிச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஒரு லெவலுக்கு தான் ப்ரோ, எங்களுக்கும் கோவம் வரும் ப்ரோன்னு இயற்கை கொந்தளிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. அப்புறம் விசித்திரமான ஜந்துக்களா அங்கங்க வெள்ளையா தெரிஞ்சது இல்ல, அதெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய சைஸ்ல இருக்கிற மான்கள் தான். இறந்து போன மனிதர்களால அழிஞ்சு போன அந்த மான்களையே இயற்கை ராத்திரி சமயத்துல ஆவியா திரும்ப கொண்டு வருதோ, அதுக்கு போட்ட ஆட்டத்துல தான் பனி பிரதேசத்துல இருந்த ஆட்கள் எல்லாம் செத்துட்டாங்களோ அப்படின்னு தோணும். இது ஒரு வகையான அட்டாக். இயற்கை நடத்தின ஒரு சின்ன அட்டாக் தான் இது. இயற்கை பெருசா அட்டாக் பண்ணவும் அடுத்து முடிவெடுத்து அட்டாக் பண்ணி இருக்குது. அதைத்தான் நாம நியூஸ்ல கேட்டோம். உலகம் முழுக்க பேரழிவு, இயற்கை சீற்றம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு. அப்புறம் இந்த அம்மா வெளியில வந்து பார்க்கும்போது ஃபுல்லா தனியா வேற இருக்குதா. அப்ப என்ன அர்த்தம்? பொங்கி எழுந்துட்டான், மொத்தமா அழிச்சிட்டான்னு அர்த்தம் போல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. நீங்களும் தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் அடிக்கடி கிடைக்கும். ஒவ்வொரு சேனலா தேடி பார்க்கறதுக்கு பதிலா வாட்ஸ்அப்ல எந்த சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் அங்க கொடுக்கறது வழக்கம். சோ நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ.